டெல்லியில் நடைபெற்று வரும் செயற்கை நுண்ணறிவு உச்சி மாநாட்டில் பிரதமர் மோடி, பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரான் உள்ளிட்டோர் இன்று பங்கேற்றனர். தான் ஒவ்வொரு முறை இந்தியா வரும்பொழுதும் மாற்றத்தின் வேகத்தை கண்டு வியப்படைவதாக கூகுள் CEO சுந்தர் பிச்சை தெரிவித்திருக்கிறார். எப்ஸ்டீன் கோப்புகளில் பில்கேட்ஸ் பெயர் இருப்பதால் எதிர்ப்புகள் கிளம்பிய சூழலில் பில்கேட்ஸ் பேச மாட்டார் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. AI உச்சி மாநாட்டின் இன்றைய முக்கிய நிகழ்வுகள் பற்றி விவரிக்க இணைகிறார் நமது சிறப்பு செய்தியாளர் கார்கே. ஓவர் டு யூ கார்கே. இந்தியா AI உச்சி மாநாட்டை நடத்துகிறது. இதனுடைய சிறப்பு அம்சம் என்ன அப்படின்னா, 16ஆம் தேதியிலிருந்து 20ஆம் தேதி வரை இந்த மாநாட்டிற்கு திட்டமிடப்பட்டிருந்தது. இந்த மாநாட்டில் உலக தலைவர்கள் பேசுவதோடு சேர்ந்து பல நாடுகளுடைய அரங்குகளும் அங்கே இருக்கிறது. அந்த அரங்குகள் நம்முடைய எதிர்காலத்தை இன்னொரு 50 ஆண்டுகள் 100 ஆண்டுகளில் நம்முடைய எதிர்காலம் எப்படி இருக்க போகிறது அப்படின்றத வெறும் டெக்னாலஜி மட்டும் சார்ந்ததாக இல்லாமல் செயற்கை நுண்ணறிவோடு இணைந்து நம்முடைய எதிர்காலத்தை கணிக்கக்கூடிய வகையில் இந்த அரங்குகள் இருக்கிறது. இதனுடைய சாதகமான அம்சங்கள் என்ன அப்படின்றதையும் முதல்ல பார்க்கலாம். இதில் 20 நாடுகளுடைய உலக தலைவர்கள் நேரடியாக, அதாவது பிரதமர் அல்லது அதிபர், பிரான்ஸ் அதிபர் தொடங்கி பல அதிபர்கள் மற்றும் பிரதமர்கள் அப்படின்னு 20 நாடுகளுடைய அதிபர் பிரதமர்கள் கலந்து கொள்கிறார்கள். முக்கியமானவர்களுடைய பேச்சுக்கள் இன்று இடம்பெற்றது. இமானுவேல் மேக்ரான் சொல்றாரு, இந்தியா 140 கோடி மக்களுக்கான ஒரு விஷயத்தை செய்திருக்கிறது. அதில் 20 பில்லியன் அளவுக்கான டிரான்சாக்ஷன் இருக்கிறது. இது பெரிய அளவிலான சாதனை அப்படின்றார். அவர் சொல்லுவது UPI பண பரிவர்த்தனை இன்றைக்கு உலக நாடுகள் பலவும் இந்தியாவுடைய இந்த சிஸ்டத்தை பார்த்து கேட்டு வாங்கக்கூடிய ஒரு நிலைமையில் இருக்கிறது அப்படின்ற விஷயங்களை அவர் பதிவு பண்ணுறாரு. இது போல பல நாடுகளுடைய தலைவர்களும் இதை பதிவு பண்ணுறாங்க. அதே போல் ஒரு 45 நாடுகளுடைய அமைச்சர் மட்டத்திலான அதிகாரிகள்லாம் இங்கே வந்திருக்காங்க இந்த மாநாட்டில். அதுபோக உலகினுடைய பல்வேறு டெக் நிறுவனங்களுடைய தலைமை செயல் அதிகாரிகள், கூகுளினுடைய சுந்தர் பிச்சை உள்ளிட்டவங்கெல்லாம் வந்திருக்காங்க. வந்து ஒவ்வொரு முறையும் இந்தியாவுக்கு வரப்போ அது மாற்றத்தை கொடுத்து கொண்டே இருக்கிறது அப்படின்ற விஷயங்களை பதிவு பண்ணாங்க. ஒரு காலத்தில் இந்தியாவில் சாலை ஓரத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபர், அவரால் பேங்க் அக்கௌண்ட் தொடங்க முடியாது. இன்னைக்கு பேங்க் அக்கௌண்ட் தொடங்கி அவர் UPI மூலமாக டிரான்சாக்ஷன் செய்கிறார் அப்படின்றதெல்லாம் இமானுவேல் மேக்ரான் பேசியது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது. இந்த மாநாட்டில் பேசப்பட்ட மிக முக்கியமான செய்தி இது. தகவல் தொழில்நுட்பத்துக்கு AI அப்படின்னா டெக்னாலஜி மட்டும் சார்ந்ததாக, சாஃப்ட்வேர் சார்ந்ததாக இல்லாமல் இதை எல்லா தரப்புக்கும், சுற்றுச்சூழலுக்கு, விவசாயத்திற்கு, மருத்துவத்திற்கு, சமூக நலனுக்கு அப்படின்னு எல்லா தரப்புக்கும் ஒரு AI வந்துருச்சு அப்படின்னா அது எல்லோருக்கும் சென்று சேரக்கூடிய ஒன்றாக இருக்கும். நம்முடைய நடைமுறை வாழ்க்கையில் வேலையை எளிமையாக்கிவிடும் அப்படின்னு எல்லா தலைவர்களும் பேசினாங்க. இந்தியா வெறும் ஒரு சந்தை அப்படின்னு நினைத்தவர்களுக்கு மத்தியில் இந்தியா சந்தை மட்டுமல்ல, இது உலகத்திற்கே ஏற்றுமதி செய்யக்கூடிய ஒரு பெரிய துறையை இந்தியா வைத்திருக்கிறது அப்படின்ற விஷயங்கள் இந்த மாநாட்டின் மூலமாக வெளி உலகத்திற்கு தெரிய வந்திருக்கிறது. குறிப்பாக நம்முடைய இந்தியாவுடைய படைப்புகள் பலவும் இங்கே காட்சிப்படுத்தப்பட்டிருந்தது அப்படின்றதும் குறிப்பிடத்தக்க ஒன்றாக இருக்கிறது. 1100 AI ஸ்டார்ட் அப்ஸ் நிறுவனங்கள் இதில் பங்கெடுத்திருந்தாங்க. பலவும் பாராட்டுகளை பெற்றது அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. ஸோ இந்தியாவை ஒரு சந்தையாக மட்டும் இல்லாமல் இந்தியாவை தகவல் தொழில்நுட்பம் மற்றும் AIல புரட்சி செய்யும், அந்த புரட்சியை வழிநடத்தக்கூடிய இடத்துல இந்தியா இருக்குன்னு பிரதமர் தெரிவித்திருக்கிறார். இதனுடைய இன்னொரு சைடு அப்படின்னா, இந்த மாநாடு தொடங்கியதிலிருந்து சர்ச்சைகளும் வந்து கொண்டே இருக்கிறது. என்ன சர்ச்சை அப்படின்னா, மாநாட்டுக்கான ஏற்பாடுகள், ஒரு உலக அளவிலான மாநாட்டுக்கு இப்படியா ஏற்பாடு பண்ணுவீங்க அப்படின்னு காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் விமர்சனம் செய்கிறது. பிரதமர் உள்ளிட்ட முக்கிய தலைவர்கள் வந்தபோது அரங்கில் இருந்த பலரும் வெளியேற்றப்பட்டாங்க. திரும்பி வந்து பார்த்தா அவங்களுடைய பொருட்களை காணாம, அந்த பொருட்கள்லாம் பல லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பொருட்கள் அப்படின்னு தொடர்ச்சியாக கம்ப்ளைண்ட் இருந்தது. வந்திருந்தவர்களுக்கு உணவு, தண்ணீர் போன்றவை ஏற்பாடு செய்யப்படவில்லை. பெரிய நிறுவனங்களுடைய CEOக்கெல்லாம் வந்தாங்க, அவங்க யாருன்னே தெரியல, அவங்கள நார்மல் பர்சன் மாதிரி செக் பண்ணிட்டு அனுப்புகிறாங்க அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் குற்றச்சாட்டுகளாக முன்வைக்கப்பட்டது. இது ஒன்று. இது அடுத்தடுத்த நாட்களில் சரி செய்யப்பட்டது. துறை சார்ந்த அமைச்சர்கள் அங்கே இருந்து இந்த விவகாரங்களுக்காக மன்னிப்பு கோரினார்கள் அப்படின்றது குறிப்பிடத்தக்க ஒன்று. அடுத்தது, இந்த நிகழ்வில் சீனாவுடைய தயாரிப்பான ஓரியான் அப்படின்னு படக்கூடிய இந்த ரோபோ நாயை வந்து இந்த கல்கோட்டியா யூனிவர்சிட்டி தாங்கள் தயாரித்ததாக சொன்னது மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியது. அது ஒரு பெரிய பேசுபொருளாக மாறியது. கடைசியாக வந்து அந்த ஸ்டாலே மூடப்பட்டு அவங்க வேறொரு விளக்கமெல்லாம் கொடுத்துருக்காங்க. அவங்க பயன்படுத்திய இன்னொரு பொருளும் கூட தென்கொரியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டது, அங்கே விற்பனைக்கு இருக்கக்கூடியது, ஒரு ஸ்பேஸ் மாடல் அப்படின்லாம் கூட சொல்லப்படுகிறது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் ஒரு எதிர் விமர்சனங்களை ஏற்படுத்தி சர்வதேச அளவில் விமர்சனத்துக்கு உள்ளாக்கி இருக்கிறது. இன்னொன்று, ஒரு ட்ரோன் மாதிரியான ஒரு காட்சி வச்சுருந்தாங்க.
அதை அந்த ட்ரோன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நார்மல் தெர்மாக்குள்ள அறிவியல் கண்காட்சியில் வைக்கக்கூடிய மாதிரி ஒன்று உலக ஏஐ உச்சி மாநாட்டில் கொண்டு போய் வைக்கலாமா, இதை வச்சது யார், அது ரப்பர் பேண்டை சுற்றி விட்டு அது சுற்றுது அப்படின்ற விமர்சனங்களையும் முன்வைத்தாங்க அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. மூன்றாவது, பில்கேட்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த விவகாரத்தில், அதாவது இந்த முறை அவர் பேச மாட்டார் அப்படின்னாங்க. காரணம் என்ன அப்படின்னா, சமீபத்தில் வந்து இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸில் அவருடைய பெயரும் அடிபடுவதால் அவர் இந்தியாவுக்கு வருவாரான்ற கேள்வியாக இருந்தது. வந்தார், அதுக்கப்புறம் ஆந்திராலாம் போனார் அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்குறோம். இப்போது அவர் பேச மாட்டார். ஆனால் அவருடைய வருகையும் அவர் இடம்பெற்றிருப்பதும் அங்கே சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கிறது. ஒருபுறம் சாதனை, இன்னொரு புறம் சர்ச்சை அப்படின்றத தாண்டி உலக அளவில் இந்தியா ஒரு மாநாட்டை வெற்றிகரமாக நடத்தி இருக்கிறது. இந்த வந்திருந்த நாடுகள், அவங்களுடைய பிரதிநிதிகள் ஏஐ எவ்வளோ டெவலப் ஆகிருக்கு, இந்தியா எப்பேற்பட்ட சந்தை, இந்தியா எப்பேற்பட்ட உற்பத்தி தகவல் தொழில்நுட்ப கேந்திரம் அப்படின்றத உலக தலைவர்களுக்கு படம் போட்டு காட்டியிருக்கிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்தியாவினுடைய அடுத்த நகர்வுகள் ஏஐ துறையில் என்ன அப்படின்றத. செய்தி தொகுப்பை தொடர்ந்து காயத்ரி வழங்குவார். விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கார்கே. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.